என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பாதை அமைதியாக நகரும் ஒரு புனித பயணம். அந்த பாதையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. சில நேரங்களில் அந்த அர்த்தம் உனக்கு உடனே புரியாது. ஆனால் தங்க பிள்ளையே, காலம் கடந்தபின் அந்த அடிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு அழகான கதையை உருவாக்கும். நீ சில நேரங்களில் உன் மனதில் ஒரு சின்ன சோர்வை உணர்ந்திருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கை மெதுவாக தான் நகர்கிறது என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, மெதுவாக நகரும் விஷயங்கள் தான் பல நேரங்களில் மிக வலிமையான அடித்தளத்தை உருவாக்குகின்றன. வேகமாக வளர்ந்த மரங்கள் சில நேரங்களில் எளிதில் முறிந்துவிடும். ஆனால் மெதுவாக வளர்ந்த மரங்கள் புயலையும் தாங்கி நிற்கும். என் தங்கமே, நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டமும் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அறிவை உருவாக்கியது. அந்த அனுபவங்கள் இல்லாமல் இருந்தால் இன்று நீ இருக்கும் வலிமையை நீ கண்டிருக்க மாட்டாய். தங்க பிள்ளையே, மனிதன் அனுபவத்தின் மூலம் தான் தனது உண்மையான சக்தியை உணர்கிறான். சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உன் அமைதியை அவர்கள் தவறாக புரிந்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அமைதி என்பது பலவீனம் அல்ல. அது ஒரு ஆழமான சக்தி. அமைதியாக இருக்கும் இதயங்களில் தான் பெரிய உண்மைகள் மறைந்து இருக்கும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் கனவுகளை சிறியதாக நினைக்காதே. அந்த கனவுகள் உன் ஆன்மாவின் குரல். அவை உன்னை ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். சில நேரங்களில் அந்த கனவுகள் தூரத்தில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, நம்பிக்கையுடன் முன்னே சென்றால் அவை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மலரும். வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படலாம். அந்த கதவுகள் மூடப்பட்ட போது உன் இதயம் மிகவும் வலித்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் நீ பார்க்க வேண்டிய மற்றொரு பெரிய வாய்ப்பை நீ காணாமல் போயிருப்பாய். என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தமாக்கியது. அது உன்னை மற்றவர்களின் வலியை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதனாக மாற்றியது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல ஓடுகிறது. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் நின்று விடாது. அது எப்போதும் முன்னே தான் செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரங்களில் மெதுவாக, சில நேரங்களில் வேகமாக. ஆனால் அது முன்னே தான் செல்கிறது. தங்க பிள்ளையே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் மிகவும் முக்கியமானது. அந்த முயற்சிகள் இன்று பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்றபோது அவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் ஒளி. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒளி உன் பாதையை காட்டும். தங்க பிள்ளையே, சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய நிகழ்வும் இல்லாத நாட்கள் போல இருக்கும். ஆனால் அந்த நாட்களிலும் வாழ்க்கை அமைதியாக உன் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றி வரும் நேரமும் வேறுபடும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த சோர்வு கூட உன் பயணத்தின் ஒரு பகுதி. ஓய்வெடுத்து மீண்டும் எழும்போது மனிதன் இன்னும் வலிமையாக மாறுகிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்து வை. அந்த ஒளி தான் உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி. தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பல விஷயங்கள் தெளிவாக புரியும். இன்று புரியாத பல நிகழ்வுகள் அந்த நாளில் அர்த்தம் பெறும். என் தங்கமே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. தங்க பிள்ளையே, அமைதியாக நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. காலம் உனக்காக மெதுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் தங்க பிள்ளையே,
உன் இதயம் நன்றியுடன் நிரம்பி அமைதியாக ஒளிரும். என் தங்கமே, வாழ்க்கையின் பாதை சில நேரங்களில் மிகவும் நீண்டதாக தோன்றும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் சிறியதாகவே தெரியும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சிறிய அடிகள் தான் ஒரு நாள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மனிதன் வாழ்க்கையில் அடையும் ஒவ்வொரு உயரமும் பல சிறிய முயற்சிகளின் சேர்க்கையாக தான் உருவாகிறது. சில நேரங்களில் உன் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் பல நினைவுகள் உன் உள்ளத்தில் எழும். கடந்த காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் உன் மனதை தொட்டிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த நினைவுகள் கூட உன் பயணத்தின் ஒரு பகுதி. அவை உன்னை இன்று இருக்கும் மனிதனாக உருவாக்கிய அனுபவங்கள். என் தங்கமே, நீ அனுபவித்த வலிகள் உன்னை பலவீனமாக மாற்றவில்லை. அவை உன்னை மேலும் வலிமையானவனாக மாற்றின. ஒரு இரும்பு தீயில் சூடாக்கப்பட்ட பிறகு தான் உறுதியானதாக மாறுகிறது. அதுபோல தங்க பிள்ளையே, வாழ்க்கையின் சோதனைகள் உன் உள்ளத்தை மேலும் வலிமையாக்கின. சில நேரங்களில் மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அவர்கள் உன் அமைதியை தவறாக புரிந்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, உண்மையான வலிமை சத்தத்தில் இல்லை, அது அமைதியில் இருக்கிறது. அமைதியாக இருக்கும் மனிதன் தான் தனது உண்மையான சக்தியை காப்பாற்றி வைத்திருக்கிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் கனவுகள் மிகவும் தூய்மையானவை. அந்த கனவுகள் உன் ஆன்மாவின் குரல். சில நேரங்களில் அந்த கனவுகள் தூரத்தில் இருப்பது போல தோன்றலாம். ஆனால் தங்க பிள்ளையே, நம்பிக்கையுடன் முன்னே சென்றால் அந்த கனவுகள் ஒரு நாள் நிச்சயமாக நிஜமாகும். வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படலாம். அந்த கதவு மூடப்பட்ட போது உன் இதயம் மிகவும் வலித்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த கதவு மூடப்படவில்லை என்றால் நீ பார்க்க வேண்டிய மற்றொரு பெரிய வாய்ப்பை நீ காணாமல் போயிருப்பாய். என் தங்கமே, உன் கண்ணீரும் வீணாகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை சுத்தமாக்கியது. அது உன்னை மற்றவர்களின் வலியை உண்மையாக புரிந்து கொள்ளும் மனிதனாக மாற்றியது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல தொடர்ந்து ஓடுகிறது. அந்த நதி சில இடங்களில் அமைதியாக இருக்கும். சில இடங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் நின்று விடாது. அது எப்போதும் முன்னே தான் செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரங்களில் மெதுவாக, சில நேரங்களில் வேகமாக, ஆனால் அது முன்னே தான் செல்கிறது. தங்க பிள்ளையே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் மிகவும் முக்கியமானது. அந்த முயற்சிகள் இன்று பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்றபோது அவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் ஒளி. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒளி உன் பாதையை காட்டும். தங்க பிள்ளையே, சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய நிகழ்வும் இல்லாத நாட்கள் போல இருக்கும். ஆனால் அந்த நாட்களிலும் வாழ்க்கை அமைதியாக உன் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. ஒவ்வொருவருக்கும் வெற்றி வரும் நேரமும் வேறுபடும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த சோர்வு கூட உன் பயணத்தின் ஒரு பகுதி. ஓய்வெடுத்து மீண்டும் எழும்போது மனிதன் இன்னும் வலிமையாக மாறுகிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்து வை. அந்த ஒளி தான் உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி. தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பல விஷயங்கள் தெளிவாக புரியும். இன்று புரியாத பல நிகழ்வுகள் அந்த நாளில் அர்த்தம் பெறும். என் தங்கமே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. தங்க பிள்ளையே, அமைதியாக நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. காலம் உனக்காக மெதுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் தங்க பிள்ளையே, உன் இதயம் நன்றியுடன் நிரம்பி அமைதியாக ஒளிரும். என் தங்கமே, வாழ்க்கை
உனக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடமும் வீணாகவில்லை. சில பாடங்கள் மென்மையானவை, சில பாடங்கள் மிகவும் கடினமானவை. ஆனால் தங்க பிள்ளையே, அந்த பாடங்கள் அனைத்தும் சேர்ந்து உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அறிவை உருவாக்குகின்றன. மனிதன் அனுபவத்தின் வழியே தான் உண்மையான ஞானத்தை அடைகிறான். நீ சில நேரங்களில் உன் பாதையை பற்றி சந்தேகப்பட்டிருக்கலாம். நான் சரியான வழியில் செல்கிறேனா என்று உன் மனம் கேட்டிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சந்தேகங்கள் கூட உன் வளர்ச்சியின் ஒரு பகுதி. அந்த கேள்விகள் உன்னை இன்னும் ஆழமாக சிந்திக்க செய்கின்றன. அந்த சிந்தனை உன்னை உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறது. என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரியாக இருக்காது. சில நாட்கள் மிகுந்த மகிழ்ச்சியை தரும். சில நாட்கள் மிகவும் அமைதியாக இருக்கும். சில நாட்கள் சவால்களால் நிரம்பியதாக இருக்கும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த எல்லா நாட்களும் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையின் முழு கதையை உருவாக்குகின்றன. சில நேரங்களில் நீ மிகவும் தனியாக இருக்கிறேன் என்று உணர்ந்திருக்கலாம். யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று உன் மனம் நினைத்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த அமைதியான சக்தி எப்போதும் உன்னுடன் இருக்கிறது. என் தங்கமே, மனிதன் சில நேரங்களில் தனது மதிப்பை மறந்து விடுகிறான். மற்றவர்களின் வார்த்தைகள் அவன் மனதை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, மற்றவர்கள் சொல்வது உன் உண்மையான மதிப்பை நிர்ணயிக்காது. உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி தான் உன் உண்மையான மதிப்பு. வாழ்க்கையில் சில நேரங்களில் தோல்வி வந்திருக்கலாம். அந்த தோல்வி உன் மனதை சில நாட்கள் சோர்வாக மாற்றியிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, தோல்வி என்பது முடிவு அல்ல. அது ஒரு புதிய ஆரம்பத்தின் கதவு. என் தங்கமே, ஒவ்வொரு முறையும் நீ விழுந்த பிறகு மீண்டும் எழுந்தாய். அந்த எழுச்சி தான் உன் உண்மையான வலிமை. வாழ்க்கையில் வெற்றி பெறும் மனிதர்கள் ஒருபோதும் விழாதவர்கள் அல்ல. அவர்கள் விழுந்தாலும் மீண்டும் எழுந்தவர்கள். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் தைரியம் மிகவும் அரிதான ஒன்று. சில நேரங்களில் அந்த தைரியம் உனக்கே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை வரும் ஒவ்வொரு சோதனையிலும் அந்த தைரியம் வெளிப்படுகிறது. என் தங்கமே, காலம் மெதுவாக பல விஷயங்களை மாற்றுகிறது. இன்று கடினமாக தோன்றும் விஷயங்கள் நாளை மிகவும் எளிதாக தோன்றலாம். இன்று புரியாத விஷயங்கள் நாளை தெளிவாக புரியும். தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது மிகவும் முக்கியமானது. நம்பிக்கை இல்லாமல் மனிதன் முன்னே செல்ல முடியாது. அந்த நம்பிக்கை தான் இருளில் கூட ஒளியை காட்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல அழகான தருணங்கள் வர இருக்கின்றன. இன்று நீ பார்க்காத பல வாய்ப்புகள் நாளை உன் முன் திறக்கும். வாழ்க்கை எப்போதும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஒரு தன்மை கொண்டது. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தில் இருக்கும் கருணை மிகவும் மதிப்புமிக்க ஒன்று. அந்த கருணை தான் உன்னை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது. மற்றவர்களின் வலியை உணரக்கூடிய இதயம் மிகவும் அரிதானது. என் தங்கமே, மனிதன் தனது உள்ளத்தை கேட்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை மிகவும் தெளிவாக மாறும். வெளியில் வரும் சத்தங்கள் சில நேரங்களில் நம்மை குழப்பம் அடைய செய்யலாம். ஆனால் உள்ளத்தின் குரல் எப்போதும் உண்மையை சொல்வது. தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் குரலை கேள். அது உன்னை சரியான திசைக்கு வழிநடத்தும். அந்த குரல் அமைதியாக இருக்கும். ஆனால் அது மிகவும் உண்மையானது. என் தங்கமே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் மெதுவாக நகரும் போல தோன்றலாம். ஆனால் அந்த மெதுவான காலங்களிலும் வாழ்க்கை உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு விதை மண்ணின் கீழ் மெதுவாக வளர்வதைப் போல. தங்க பிள்ளையே, பொறுமை என்பது மிகவும் பெரிய சக்தி. பொறுமை உள்ள மனிதன் எந்த சவாலையும் கடந்து செல்ல முடியும். ஏனெனில் அவன் காலத்தின் சக்தியை புரிந்திருக்கிறான். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் பாதை இன்னும் நீளமாக இருக்கிறது. அந்த பாதையில் இன்னும் பல அனுபவங்கள் காத்திருக்கின்றன. இன்னும் பல மகிழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் மலர இருக்கின்றன. தங்க பிள்ளையே, அமைதியாக முன்னே செல். உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை கைவிடாதே. உன் இதயத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்து வை. ஒரு நாள் என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்று நடந்த அனைத்தும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டதாக புரியும்.
அந்த நாளில் தங்க பிள்ளையே, உன் இதயம் அமைதியுடன் நிறைந்து நன்றியுடன் ஒளிரும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு அர்த்தத்தை கொண்டது. சில நேரங்களில் அந்த அர்த்தம் உடனே புரியாது. ஆனால் தங்க பிள்ளையே, காலம் சென்றபின் அந்த அடிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு அழகான பாதையை உருவாக்கும். அந்த பாதை தான் உன் வாழ்க்கையின் உண்மையான கதை. நீ சில நேரங்களில் உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான கேள்வியை கேட்டிருக்கலாம். நான் ஏன் இந்த அனுபவங்களை சந்திக்கிறேன் என்று. ஆனால் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவமும் உன் உள்ளத்தை மேலும் ஆழமாக மாற்றுகிறது. அது உன் ஆன்மாவை விழிக்கச் செய்கிறது. என் தங்கமே, மனிதன் சில நேரங்களில் தனது வலிமையை மறந்து விடுகிறான். சவால்கள் அதிகமாக வந்தால் மனம் சோர்ந்து விடும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சோர்வின் பின்னாலும் ஒரு மறைந்த சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் உன்னை மீண்டும் எழுந்து நிற்கச் செய்கிறது. சில நேரங்களில் உன் வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருப்பது போல தோன்றலாம். எந்த பெரிய மாற்றமும் இல்லாமல் நாட்கள் நகரும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த அமைதியான நாட்களிலும் வாழ்க்கை உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. மண்ணின் கீழ் மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கும் விதையைப் போல. என் தங்கமே, நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதரும் உன் வாழ்க்கையில் ஒரு காரணத்திற்காக வந்தவர்கள். சிலர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். சிலர் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். தங்க பிள்ளையே, அந்த எல்லா சந்திப்புகளும் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி. சில நேரங்களில் நீ உன் மனதில் பழைய நினைவுகளை நினைத்து சோகமாக இருந்திருக்கலாம். அந்த நினைவுகள் உன் இதயத்தை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த நினைவுகள் கூட உன் வளர்ச்சியின் ஒரு பகுதி. அவை உன்னை இன்று இருக்கும் மனிதனாக உருவாக்கிய அனுபவங்கள். என் தங்கமே, வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படலாம். அந்த தருணத்தில் அது ஒரு இழப்பு போல தோன்றும். ஆனால் தங்க பிள்ளையே, சில கதவுகள் மூடப்படாமல் இருந்தால் புதிய கதவுகள் திறக்க வாய்ப்பே இருக்காது. நீ சில நேரங்களில் உன் முயற்சிகள் பயனில்லாமல் போகிறது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, எந்த முயற்சியும் வீணாகாது. ஒவ்வொரு முயற்சியும் உன் வாழ்க்கையின் அடித்தளத்தை மேலும் வலிமையாக்குகிறது. என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் கருணை மிகவும் மதிப்புமிக்க ஒன்று. அந்த கருணை தான் உன்னை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது. மற்றவர்களின் வலியை உணரக்கூடிய இதயம் மிகவும் அரிதானது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு நதி போல தொடர்ந்து ஓடுகிறது. அந்த நதி சில நேரங்களில் அமைதியாக இருக்கும். சில நேரங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் நின்று விடாது. அது எப்போதும் முன்னே தான் செல்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரங்களில் மெதுவாக, சில நேரங்களில் வேகமாக. ஆனால் அது முன்னே தான் செல்கிறது. தங்க பிள்ளையே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் மிகவும் முக்கியமானது. அந்த முயற்சிகள் இன்று பெரியதாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் காலம் சென்றபோது அவை ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். என் தங்கமே, உன் இதயத்தில் இருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் ஒளி. இருள் அதிகமாக இருந்தாலும் அந்த ஒளி உன் பாதையை காட்டும். தங்க பிள்ளையே, சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய நிகழ்வும் இல்லாத நாட்கள் போல இருக்கும். ஆனால் அந்த நாட்களிலும் வாழ்க்கை அமைதியாக உன் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. ஒவ்வொருவருக்கும் வெற்றி வரும் நேரமும் வேறுபடும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த சோர்வு கூட உன் பயணத்தின் ஒரு பகுதி. ஓய்வெடுத்து மீண்டும் எழும்போது மனிதன் இன்னும் வலிமையாக மாறுகிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்து வை. அந்த ஒளி தான் உன் ஆன்மாவின் உண்மையான சக்தி. தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் பல விஷயங்கள் தெளிவாக புரியும். இன்று புரியாத பல நிகழ்வுகள் அந்த நாளில் அர்த்தம் பெறும். என் தங்கமே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன.
தங்க பிள்ளையே, அமைதியாக நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. காலம் உனக்காக மெதுவாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் தங்க பிள்ளையே, உன் இதயம் நன்றியுடன் நிரம்பி அமைதியாக ஒளிரும். என் தங்கமே, வாழ்க்கை எப்போதும் நேராக செல்லும் பாதை அல்ல. சில நேரங்களில் அது வளைந்து செல்லும். சில நேரங்களில் அது நின்று கொண்டது போல தோன்றும். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த வளைவுகளும் அந்த நிறுத்தங்களும் கூட உன் பயணத்தின் ஒரு முக்கியமான பகுதி. அவை இல்லாமல் வாழ்க்கையின் அர்த்தம் முழுமையாக தெரியாது. நீ சில நேரங்களில் உன் இதயத்தில் ஒரு கனத்தை உணர்ந்திருக்கலாம். காரணம் தெரியாமல் மனம் அமைதியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த உணர்வுகள் கூட உன் ஆன்மாவின் ஒரு மொழி. அது உன் உள்ளத்தை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள அழைக்கிறது. என் தங்கமே, மனிதன் சில நேரங்களில் தன் சக்தியை மறந்து விடுகிறான். வாழ்க்கையின் சோதனைகள் அவனை சோர்வடைய செய்கின்றன. ஆனால் தங்க பிள்ளையே, அந்த சோதனைகள் உன்னை உடைக்க வரவில்லை. அவை உன்னை உருவாக்க வருகிறவை. ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தில் இருக்கும் மறைந்த வலிமையை வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் நீ எடுத்த முடிவுகள் சரியா தவறா என்று சந்தேகப்பட்டிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் எந்த அனுபவமும் முழுமையாக வீணாகாது. தவறுகள் கூட ஒரு ஆசிரியராக மாறி நமக்கு புதிய அறிவை தருகின்றன. என் தங்கமே, காலம் ஒரு அமைதியான கலைஞன் போல. அது மெதுவாக நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது. இன்று சிதறி கிடக்கும் சம்பவங்கள் நாளை ஒரு அழகான படமாக மாறும். தங்க பிள்ளையே, நீ சந்தித்த ஒவ்வொரு மனிதரும் உன் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை விட்டுச் சென்றிருக்கிறார்கள். சிலர் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்தார்கள். சிலர் உனக்கு வலியை கொடுத்தார்கள். ஆனால் அந்த இரண்டும் சேர்ந்து தான் உன் இதயத்தை ஆழமாக மாற்றின. என் தங்கமே, வாழ்க்கையில் சில தருணங்கள் மிகவும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியில் தான் மனிதன் தனது உண்மையான குரலை கேட்கிறான். வெளியில் இருக்கும் சத்தம் குறைந்த போது உள்ளத்தின் குரல் தெளிவாக கேட்கும். தங்க பிள்ளையே, உன் உள்ளத்தின் குரலை கேள். அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். அந்த குரல் எப்போதும் உண்மையை சொல்வது. என் தங்கமே, நீ கடந்த காலத்தில் சந்தித்த வலிகள் இன்று உன்னை இன்னும் கருணையுள்ள மனிதனாக மாற்றியிருக்கின்றன. மற்றவர்களின் கண்ணீரை புரிந்து கொள்ளும் இதயம் மிகவும் அரிதானது. தங்க பிள்ளையே, வாழ்க்கை ஒரு பெரிய கடல் போல. சில நாட்கள் அந்த கடல் மிகவும் அமைதியாக இருக்கும். சில நாட்கள் பெரிய அலைகள் எழும். ஆனால் அந்த கடல் எப்போதும் தனது ஆழத்தை இழக்காது. என் தங்கமே, உன் இதயமும் அப்படித்தான். மேலே அலைகள் இருக்கலாம். ஆனால் உள்ளே ஒரு ஆழமான அமைதி இருக்கிறது. தங்க பிள்ளையே, நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு விதை போல. அந்த விதை உடனே மரமாக மாறாது. ஆனால் பொறுமையுடன் காத்திருந்தால் அது ஒரு நாள் பெரிய மரமாக வளரும். என் தங்கமே, பொறுமை என்பது வாழ்க்கையின் மிக பெரிய சக்தி. பொறுமை உள்ள மனிதன் காலத்தின் சக்தியை புரிந்து கொள்கிறான். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் மெதுவாக நகரும் போல தோன்றலாம். ஆனால் அந்த மெதுவான காலங்களிலும் வாழ்க்கை உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை பாதுகாத்து வை. அந்த ஒளி தான் உன் உண்மையான வழிகாட்டி. தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்று நடந்த அனைத்தும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டதாக புரியும். இன்று உனக்கு குழப்பமாக தோன்றும் விஷயங்கள் அந்த நாளில் தெளிவாக மாறும். என் தங்கமே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. தங்க பிள்ளையே, நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் தங்க பிள்ளையே, உன் இதயம் அமைதியால் நிரம்பி ஒளிரும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் மிக பெரிய வெற்றி.
என் தங்கமே, வாழ்க்கை ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்ட பயணம். அந்த பயணத்தில் சில நேரங்களில் நீ உன் பாதையை தெளிவாக பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, அந்த குழப்பமான தருணங்களும் கூட உன்னை ஒரு புதிய உண்மைக்கு அழைத்து செல்கின்றன. வாழ்க்கையின் உண்மையான அழகு அதன் சவால்களிலும் அதன் அமைதியிலும் மறைந்து இருக்கிறது. நீ சில நேரங்களில் உன் மனதில் ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம், நான் எடுத்த பாதை சரியானதா என்று. ஆனால் தங்க பிள்ளையே, வாழ்க்கையில் எந்த பாதையும் முழுமையாக தவறானது அல்ல. ஒவ்வொரு பாதையும் நமக்கு ஒரு பாடத்தை தருகிறது. அந்த பாடங்கள் தான் நம்மை மேலும் அறிவாளியாக மாற்றுகின்றன. என் தங்கமே, மனிதன் சில நேரங்களில் தன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை மறந்து விடுகிறான். உலகத்தின் சத்தம் அவனை குழப்பம் அடைய செய்கிறது. ஆனால் தங்க பிள்ளையே, அந்த ஒளி ஒருபோதும் அணையாது. அது எப்போதும் உன் உள்ளத்தில் அமைதியாக ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் நீ உன் முயற்சிகள் பயனளிக்கவில்லை என்று நினைத்திருக்கலாம். எவ்வளவு முயன்றாலும் மாற்றம் தெரியவில்லை என்று தோன்றியிருக்கலாம். ஆனால் தங்க பிள்ளையே, மண்ணின் கீழ் வளர்ந்து கொண்டிருக்கும் விதையைப் போல உன் முயற்சிகளும் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. என் தங்கமே, வாழ்க்கையில் வரும் சவால்கள் ஒரு சுமையாக தோன்றலாம். ஆனால் அவை உண்மையில் ஒரு அழைப்பு. அந்த சவால்கள் உன் உள்ளத்தில் இருக்கும் வலிமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு. தங்க பிள்ளையே, நீ கடந்த காலத்தில் சந்தித்த வலிகள் இன்று உன்னை இன்னும் ஆழமான மனிதனாக மாற்றியிருக்கின்றன. மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் இதயம் மிகவும் அரிதானது. என் தங்கமே, வாழ்க்கை ஒரு பெரிய நதி போல தொடர்ந்து ஓடுகிறது. அந்த நதி சில நேரங்களில் அமைதியாக இருக்கும். சில நேரங்களில் அதில் பெரிய அலைகள் இருக்கும். ஆனால் அந்த நதி ஒருபோதும் நின்று விடாது. அது எப்போதும் முன்னே தான் செல்லும். தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையும் அப்படித்தான். சில நேரங்களில் மெதுவாக, சில நேரங்களில் வேகமாக, ஆனால் அது முன்னே தான் செல்கிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையை கைவிடாதே. அந்த நம்பிக்கை தான் இருளில் கூட உனக்கு ஒளியை காட்டும். தங்க பிள்ளையே, சில நாட்கள் மிகவும் சாதாரணமாக தோன்றலாம். எந்த பெரிய மாற்றமும் இல்லாமல் நாட்கள் நகரும். ஆனால் அந்த நாட்களிலும் வாழ்க்கை அமைதியாக உன் எதிர்காலத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. என் தங்கமே, உன் வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடாதே. ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. ஒவ்வொருவருக்கும் வெற்றி வரும் நேரமும் வேறுபடும். தங்க பிள்ளையே, சில நேரங்களில் நீ மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த சோர்வு கூட உன் பயணத்தின் ஒரு பகுதி. ஓய்வெடுத்து மீண்டும் எழும்போது மனிதன் இன்னும் வலிமையாக மாறுகிறான். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் கருணை மிகவும் மதிப்புமிக்க ஒன்று. அந்த கருணை தான் உன்னை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்துகிறது. தங்க பிள்ளையே, உன் இதயத்தில் இருக்கும் அமைதியை பாதுகாத்து வை. அந்த அமைதி தான் உன் உண்மையான சக்தி. என் தங்கமே, காலம் மெதுவாக எல்லாவற்றையும் மாற்றுகிறது. இன்று கடினமாக தோன்றும் விஷயங்கள் நாளை மிகவும் எளிதாக தோன்றலாம். தங்க பிள்ளையே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் இன்று நடந்த அனைத்தும் ஒரு பெரிய அர்த்தத்தை கொண்டதாக புரியும். என் தங்கமே, உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடர்கிறது. அந்த பயணத்தில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. தங்க பிள்ளையே, நம்பிக்கையுடன் முன்னே செல். உன் இதயத்தில் இருக்கும் தைரியத்தை கைவிடாதே. என் தங்கமே, ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை நினைத்து சிரிப்பாய். இன்று நீ சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் உன்னை உயர்த்த வந்த ஒரு ஆசீர்வாதம் என்று புரிந்து கொள்வாய். அந்த நாளில் தங்க பிள்ளையே, உன் இதயம் அமைதியால் நிரம்பி ஒளிரும். அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான வெற்றி.